தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ் அணியின் இரண்டாம் கட்ட தலைவர் விலகல். ஓபிஎஸ் அணியின் இரண்டாம் கட்ட தலைவர் விலகல் பரபரப்பு. ஓபிஎஸ் இவர் அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டவர். சட்ட போராட்டம் நடத்தினார். இரட்டை இலையும் அதிமுகவும் கட்சி கொடியும் தனக்குத்தான் சொந்தம் என்று. ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கைவிரித்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஒரு தொகுதியை வாங்கி ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஓபிஎஸ். பாஜக கூட்டணியில் இடம்பெற்று தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவரால் சீட்டு வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஒரே ஒரு தொகுதியை பெற்றார். அதுவும் ஓபிஎஸ்ஏ போட்டியிடுகிறார். இதனால் அதிமுக ஓபிஎஸ் அணியின் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஓபிஎஸ் மேல் அதிருப்தி ஏற்பட்டது. இன்றைய தினம் திருச்சியில் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அழைப்பிதழில் இரண்டாம் கட்ட தலைவரான கூப்பா கிருஷ்ணன், திருச்சியை சார்ந்தவர், அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் ஓபிஎஸ் கலந்து கொண்டு மாலை அணிவித்தார். ஆனால் அந்த நிகழ்ச்சியை கூப்பா கிருஷ்ணன் புறக்கணித்தார். இன்று மாலை தனியாக கூப்பா கிருஷ்ணன் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்று பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவிக்க உள்ளார். ஓபிஎஸ் நிகழ்ச்சியை கூப்பா கிருஷ்ணன் புறக்கணித்ததன் மூலம் கூப்பா கிருஷ்ணன் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பது உறுதியாகியுள்ளது. கூப்பா கிருஷ்ணன் தற்பொழுது ஓபிஎஸ் அணியின் இணை அமைப்பாளராக உள்ளார். ஆகவே அடுத்தடுத்து ஓபிஎஸ் அணியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் விலகுவது ஓபிஎஸ்க்கு கவலையை அளித்துள்ளது. தற்பொழுது கூப்பா கிருஷ்ணன் விலகியுள்ளார். தொடர்ந்து பல தலைவர்கள் விலகுவார்கள் என்று கூறப்படுகிறது.